விஜய் பேசினது எப்படி பாக்குறீங்க? 3 பேரும் வந்து தனித்தனியா விளக்குங்க. விஜய் என்ன பண்ணாரு, என்ன எப்படி வருந்துனாரா நான் வந்து என்ன சொல்றேன். ஓகேவா? இந்த கருத்தெல்லாம் இப்ப சொல்லிடுவாங்க. ராகுல் 2 ராகுலும் வந்து அது மாரலி எவ்வளவு தப்பு, பொலிட்டிக்கல் எவ்வளவு தப்புன்னா சொல்லுவாங்க. ஆனா அவன் பாஸ் விட்டான்ல, பாஸ் விட்டு பேசலாம்ல, அது ஏன் தெரியுமா? சொல்லப்படுறதுக்கு அதாவது இங்க 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 இப்படி பார்த்து பேசிட்டு இருப்பான். வந்து வழி இருக்கு, அவங்க குணமடையணும்னு சொல்லிட்டு தப்புன்னு திரும்பி சிஎம் சார் பண்ணுவான். ஓகேவா? அந்த சிஎம் சார்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பாஸ் அப்படின்னா என்னன்னா டான் 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 அப்படின்னு போடணும். பழி வாங்கணும்னா அப்படின்னா டான் 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 அப்படின்னு அடுத்த மியூசிக் போடணும். நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு சொன்னா உள்ள வந்தா பவர்டி அண்ணன் யாரு தளபதி அப்படின்னு போடணும். புரியுதா? இல்ல இது நான் வந்து பொய் சொல்றேன்னு நினைச்சா டிவிக்கு அபிஷியல் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அது வந்து அபிஷியல் பேஜ் கிடையாது, அது ஒரு ஃபேன் மேனேஜ்டு பேஜ் தான். மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உள்ள போய் எத்தனை மியூசிக் எடிட்ஸ்ல வந்து அந்த அந்த பிட்டு போட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி வருந்துகிறேன்னு சொன்னார்ல, அத வந்து என்ன தவறு செஞ்சு போட்டோம் அது ஒரு அப்புறம் வந்து அவர் மேல பேசுறது கீழே வந்து கார்ல தெரிச்சு ஓடினார் இல்லையா, அத போட்டுட்டு அந்த வந்து கத்தியில வந்து அந்த மியூசிக்க போட்டு எத்தனை வீடியோ இருக்குன்னு பாரு. அப்ப இத பிளான் பண்ணி, அதாவது 41 மக்களின் சாவ இவ்வளவு கேவலமா தான் இவங்க பிளான் பண்றாங்க. பொலிட்டிக்கலா கூட ஒழுங்கா பிளான் பண்ண தெரியாது, அதையும் சினிமாவா தான் தெரியும். இது அந்த வீடியோ ரிலீஸ் ஆனப்ப அண்ணா வந்து அப்படியே கேமராவை பார்த்து, சிஎம் சார் நீங்க பழி வாங்குறதா இருந்தா என்ன பழி வாங்குங்க. ஒண்ணு நான் ஆபீஸ்ல சிஎம் சார் பவுன்சர் வச்சு எல்லாம் தூக்கி போட முடியாதுடா, அவர் வந்துருவாரு. அப்புறம் ஒண்ணு நான் ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு ஒரு பனையூர் தான் வரணும். ஒண்ணு நான் ஆபீஸ்ல இருப்பேன், அப்படி இல்லைன்னா மக்கள் கூட களத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன், எல்லாம் வீட்டுல படுத்து தூங்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி தரவங்க கூட டே அவரு ஆபீஸ்ல இருப்பாரு எல்லாம் வீட்டுல படுத்து தூங்குவாருன்னா ஊருக்கே தெரியும் மேடம். அதை நீங்க ஏன்னா வீடியோ ரிலீஸ் பண்ணி சொல்றீங்கன்னா அவன் வந்து என்ன பழி வாங்கினா நீங்க பழி வாங்கிக்கோங்க, ஆனா என் தொண்டர்களை விட்டுருக்கேன். பிஸியானதை கேட்டா மாவட்ட செயலரை பழி வாங்கினா பழி வாங்க, என்ன விட்டுருன்றான். நீங்க எது வேணா மாவட்ட செயலரை பண்ணுங்க. கிரீஸ் தலைவர நீ அதுதான் நீ வந்து தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க, என் மேல கை வைங்க. ஏய் தொண்டர்களே நீ வீடியோ போடுற இல்ல, எதுக்கு பவுன்சர்? தொண்டர்கிட்ட இருந்து உன்னைய காப்பாத்திக்க தானே பவுன்சர். அது யாருக்கு பவுன்சர்?